ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகே, நம்ம சேனல்ல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேத்தமெட்டிக்கல் ரீதியா நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஒரு சார்ட் அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ட்ரேடர்ஸ் ஆகிய நீங்க இன்டெப்தா லேர்ன் அப்படிங்கிறது பண்ணலாம். நம்ம ஆப்ஷன்ஸ் மேத்தமெட்டிக்கல் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியணும். எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே க்ளோஸ், எஸ்டர்டே லோ அண்ட் தென் டுடே ஓப்பன். ஸோ இந்த 4 பிளேஸுமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா மோர் ப்ரொபாப்லி நமக்கு மார்க்கெட்ல ரியாக்ட் ஆகிறதுனால இதை நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம கன்சிடர் அப்படிங்கிறது பண்றோம். நம்மளோட கான்செப்ட்ல நம்ம பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னோ இல்ல சார்ட் பேட்டர்னோ யூஸ் பண்றது கிடையாது. நம்ம இந்த இடத்துல எல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் நிறைய டைம் ஆகுது அப்படிங்கறனால நம்ம வந்து இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ மார்க்கெட்ல இன்னையோட பேட்டர்ன் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹையும் எஸ்டர்டே க்ளோஸும் எனக்கு நியர்பையா இருக்கு. எஸ்டர்டே லோ அப்படிங்கறது வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு தூரமா இருக்கு. நிப்டி 50 சார்ட் பாருங்க, நமக்கு இதுதான் ப்ரீவியஸ் டே க்ளோஸ், எஸ்டர்டே க்ளோஸ், இதுதான் எஸ்டர்டே ஹை. இந்த கிரீன் கலர் லைன் தான் வந்து பாத்தீங்கன்னா டுடேவோட ஓபன். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸுக்கு கீழே ஓபன் ஆயிருக்காங்க, ஹைக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஓபன் அப்படிங்கிறதா இருக்காங்க. நமக்கு புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங்க்கு உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்பாட் சார்ட் எஸ்டர்டே ஹை பிலோ அப்படின்னு ட்ரேட் ஆகணும் அண்ட் தென் ஓப்பன் பிலோ அப்படின்னு எனக்கு ட்ரேட் ஆகணும். கால் ஆப்ஷன் பிரீமியமும் எனக்கு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஹை பிலோ எனக்கு ட்ரேட் ஆகணும், ஓப்பன் பிலோ அப்படிங்கிறது ட்ரேட் ஆகணும். புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு லோ எபோவ் அண்ட் தென் ஓப்பன் எபோவ் அப்படின்னு எனக்கு ட்ரேட் ஆனாங்க அப்படின்னா புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க நமக்கு ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அவங்க ஏன் லாபத்தை புக் பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல போகாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா புட் செல்லர்ஸுக்கு லாபம் அப்படிங்கிறது வராது. அப்ப வந்திருக்கக்கூடிய லாபத்தை இழக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கின் அடிப்படையில புட் செல்லர்ஸ் வந்து லாபத்தை புக் பண்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல நான் மார்க்கெட் என்னோட ஓப்பன் வந்து 26,158 அப்படிங்கிற ஒரு இடத்துல எனக்கு ஓப்பன் அப்படிங்கிறதா இருக்காங்க. 26,158 அப்படிங்கிறது ஒரு இடத்துல. அப்ப எனக்கு மார்க்கெட் வந்து 26,150க்கு கீழே எனக்கு ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எனக்கு ஓப்பன் பிலோ சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க இந்த 150க்கு கீழே தான் ட்ரேட் ஆக போறாங்க, கீழே தான் சஸ்டெயின் ஆவாங்க அப்படிங்கிறத மோர் ப்ரொபாபிலி நம்ம 26,100 காலையும் 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். அண்ட் தென் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் லைக் பண்ணாம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எண்டிங்ல நீங்க இந்த வீடியோல எந்த மாதிரி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத ஃபீட்பேக்கா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கறத பண்ணுங்க. இப்போ நான் வந்து 26,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்ட்டு நான் வந்து 2 ஸ்ட்ரைக் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கால் ஆப்ஷன் பிரீமியமும் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிறதா இருக்காங்க. 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது எனக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ நம்மளோட பேட்டர்ன் பேஸ்ட் ஆன் ஸ்பாட் எனக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிறதா இருக்கு. இதுதான் ப்ரீவியஸ் க்ளோஸ். கால் ஆப்ஷன் பிரீமியம் இதுதான் க்ளோஸ். கால் ஆப்ஷன் பிரீமியம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. புட் ஆப்ஷன் பிரீமியம் க்ளோஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல ஓப்பன் அப்படிங்கிறதா இருக்காங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழேயும் ஓப்பனுக்கு கீழேயும் நிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா இங்க கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது எனக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் எங்க இருக்கணும், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆவாங்க. புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் நமக்கு எங்க இருப்பாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அப்போ கால் ஆப்ஷன் பிரீமியம்
ஓப்பன் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ அப்படின்னு வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் வந்து மோர் ப்ரொபாபிலி அந்த டைம்ல ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே நிக்கிறதுக்குண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. புட் ஆப்ஷன் பிரீமியம் ப்ரீவியஸ் க்ளோஸ் எப்போ நின்னாங்க அப்படின்னா மார்க்கெட் மோர் ப்ரொபாபிலி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே அந்த டைம்ல நிக்கிறதுக்குண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த ரெண்டு பிரீமியம்லையும் எனக்கு ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல பாருங்க 78 அப்படிங்கிறது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 68 அப்படிங்கிறது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சீக்ரெட் லெவல். அப்போ சீக்ரெட் லெவலுக்கு மேல யார் ஒருத்தவங்க நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த சைடு தான் வந்து பாத்துட்டீங்கன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது கால் ஆப்ஷன் பிரீமியம் 68க்கு மேல நமக்கு வீக்கா இருக்காங்க. 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது 68க்கு மேல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஒரு பியரிஷ் சைடு தான், ஒரு பியரிஷ் சைடு தான் மோர் ப்ராபபிலி போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் பிரீமியம் ஓப்பன் அபோவ் அண்ட் தென் பார்த்துட்டீங்கன்னா லோ அபோவ், இங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருக்காங்க. அப்போ மோர் ப்ராபபிலி இந்த ஓப்பனை பிரேக் அவுட் ஆனக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணுமோ அனாலிசிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட்ஸ் உங்களுடைய எஸ்எல் நீங்க இந்த கேண்டலோட லோவை நீங்க எஸ்எல் மெயின்டைன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கூட உங்களோட ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது வந்து பாருங்க இது வரைக்கும் உங்களுக்கு 1:4 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அண்ட் தென் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க 1:200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது போயிருக்காங்க. பட் எவ்வளவு பாயிண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ்னால பிடிக்க முடியாது. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு 40 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம டார்கெட் அப்படிங்கிறது வைக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் இன்னொரு விஷயமும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட்ல நம்ம பண்ணக்கூடிய அனாலிசிஸ் அப்படிங்கிறது நமக்கு ஹை டு லோ அப்படிங்கிறது ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ள இருக்கணும். அப்ப 200 பாயிண்ட்டுக்கு மேல நீங்க அனாலிசிஸ் பண்றீங்க அப்படின்னாலே உங்களோட சைக்காலஜி அப்படிங்கிறது ரொம்ப டேமேஜ் ஆகும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ இன்னொரு விஷயத்தையும் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியமுக்கு 26,100 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட இன்ட்ராடே ஹை அப்படிங்கிறது 143 ரூபாய். இன்ட்ராடே ஹைக்கு மேலதான் ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கு. ஸோ ரொம்ப நியர்பையா இருக்கு அப்படிங்கறதுனால நான் அந்த ப்ரீவியஸ் க்ளோஸை ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் எதுக்கு எடுத்துக்கிறேன், 26,200 புட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன். 26,200 புட்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா நான் வந்து இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்ப இதுக்கு மேல போனாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து நமக்கு இன்னுமே ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படின்னு அர்த்தம். கரெக்டா பாருங்க, இந்த ஒரு பிக் மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு எங்கிருந்து வருது அப்படிங்கிறது பாருங்க. இந்த காலோட இன்ட்ராடே ஹைக்கு மேல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் க்ளோஸை புட்டு பிரேக் அவுட் பண்றாங்க. அங்கிருந்து சாலிடா 145 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டிராவல் அப்படிங்கிறதா இருக்காங்க. அப்போ மோர் ப்ரொபாபிலி மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு மேத்தமெட்டிக்கலா தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் அப்படிங்கிறது ஆயிட்டு இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணும் போதுதான் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்குள்ள ஏற்படும். இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு டவுட் அப்படிங்கிறது வரலாம், இந்த இடத்துல இது ஒரு சீக்ரெட் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு 68 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவல் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த 68க்கு மேல நமக்கு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. இங்க நிறைய வியூவர்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல 68 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு. அப்ப இங்க இருந்து இவங்க போயிருந்தாங்க அப்படின்னா பாத்தீங்களா நம்மளோட சீக்ரெட் லெவலுக்கு மேல வந்து கரெக்டா டேப் பண்ணிட்டாங்க போயிருக்காங்க நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த இடத்துலயும் போறதுக்குண்டான சான்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. மார்க்கெட்ல இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல இவங்க 68க்கு மேல ஃபர்தரா மூவ் ஆகணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. நம்ம எப்படி 26,100 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இன்ட்ராடே ஹை எல்லாமே புட்டுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ அதே மாதிரிதான் புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட இன்ட்ராடே லோ அண்ட் தென் ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாமே காலுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அப்ப இன்னையோட புட்டோட இன்ட்ராடே லோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 72 ரூபா. அப்ப அந்த 72 ரூபா அப்படிங்க நான் எங்க டிரா பண்ணணும், இந்த இடத்துல நான் டிரா அப்படிங்கிறது பண்ணேன். அப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் போது அது வந்து ப்ராசஸ் வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கறத இந்த ஒரு கால்குலேஷன் அடிப்படையில நீங்க வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட் 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது 100 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹைக்கு மேலையும் போயிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ எஸ்டர்டே ஹை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 174 அப்படிங்கிறது இவங்களோட எஸ்டர்டே ஹை.
174 அப்படிங்கிறது பாருங்க எஸ்டர்டே ஹை. அப்ப இதுக்கு மேலேயும் போயிட்டாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட்டா வின் ஆயிட்டாங்க. அப்ப இங்கிருந்து பாருங்க சாலிடா ஒரு 15 மினிட்ஸ்ல மார்க்கெட் வந்து ஒரு 100 ரூபி பிரீமியம், புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு 100 ரூபி மொமெண்டம் வந்து ஏன் இங்க வரல, ஏன் இங்க மட்டும் வந்திருக்கு? ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா 200 புட் ஆப்ஷன் பிரீமியம் நம்ம கம்பேர் பண்ண கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹைக்கு மேல போறாங்க, அதுவும் ஸ்ட்ராங்கா போகிறாங்க அப்படின்னா அந்த பிரீமியம் வந்து ஒரு பூமாக போகுது அப்படின்னு அர்த்தம், புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே நீங்க லாஜிக்கால வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமே தவிர்த்து நீங்க இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டோ இல்ல சம்பந்தமே இல்லாம அப்படின்ட்டு இல்ல, ஒவ்வொருத்தவங்க அனாலிசிஸ்க்கு பின்னாடி ஒவ்வொரு லாஜிக் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைன்ஸை போட்டுக்கிட்டு நீங்க வந்து பிரேக் அவுட் ஆயிட்டாங்க, ரீடெஸ்ட் ஆயிட்டாங்க, மார்க்கெட் பை பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இதுக்கு மேல போயிட்டாங்கன்னா மார்க்கெட் மேலதான் போவாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் அப்படிங்கிறது பண்ண ப்ராஃபிட்டே பண்ண முடியாது, மேக்ஸிமம் லாசஸ் அப்படிங்கிறது வரும். அப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நம்ம லாஜிக்கா ஒரு செல்லர் வந்து எந்த இடத்துல பேனிக் ஆகி எந்த இடத்துல அவங்களோட லாஸை புக் பண்றாங்க, ஒரு செல்லர் வந்து எந்த இடத்துல லாபம் போதும் அப்படின்ட்டு வந்து புக் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கீ பாயிண்ட்டை ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில கால்குலேஷன் மூலியமா கண்டுபிடிச்சிட்டு அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம போகிறோம் அப்படிங்கும் போது ஈஸியா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கேப்சர் பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல நம்ம டிராப் பண்ணியிருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே ஒரு செல்லர் வந்து அவங்களுடைய லாஸோ அல்லது ஒரு ப்ராஃபிட்டையோ புக் பண்ணக்கூடிய இடத்த தான் நம்ம கால்குலேஷன் பிரகாரம் ஒரு லைன் அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம். அப்ப இந்த இடத்துல எல்லாமே ஒரு புட் ஆப்ஷன் செல்லர் வந்து இந்த இடத்துல வீக்கா இருந்தாங்க அப்படின்னா நமக்கு புட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் செல்லிங் அப்படிங்கிறது நடக்கும், புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்து அந்த பிரீமியம் வந்து இந்த லெவல் இருந்தாங்க அப்படின்னா ஒரு புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறதுக்கு லாஸ் வரும், புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க சார்ட்டை வந்து நீங்க ஸ்டடி பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம 200 பாயிண்ட் தான் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு மேல அவங்க கீழே போனாலும் சரி, அங்கிருந்து ரிவர்ஸ் ஆனாலும் சரி, நம்ம அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. அதுக்கு மேல கீழே போனா அனாலிசிஸ் பண்ணக்கூடாது, மேல ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னா அது வேணா அனாலிசிஸ் பண்ணலாம். ஏன்னா ஹை டு லோ அப்படிங்கிற ரேஞ்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 200 பாயிண்ட்ஸ். இப்போ ஹை டு லோ தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 200 பாயிண்ட்ஸ் நம்ம ஆவரேஜா சொல்றோம். அப்போ மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னா யார் ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப அதுக்கு கீழே இருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய மொமெண்டம் கொடுக்க முடியாது. மேக்ஸிமம் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆனாலே மோர் ப்ராபபிலிட்டி 10 நாள் ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா 2 நாள் நல்ல ரிவர்சலா இருக்கும், மீதி 8 நாள் வந்து ஒரு ஃபெயிலியர் ரிவர்சல் தான் அமையும் மார்க்கெட்டை, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை நீங்க மேத்தமேட்டிக்கலா நீங்க அனாலிசிஸ் பண்ணணும், மேத்தமேட்டிக்கலா நீங்க மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளுடைய டெலிகிராம் குரூப் லிங்க் அப்படின்ட்டு நான் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நான் பேஸ்ட் பண்றேன். அதே மாதிரி டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. டெய்லி மார்க்கெட்டை பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவலை நீங்க என்னோட சேனல் மூலியமா பார்த்து கத்துப்பீங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.